இந்த லெசன் distribute row and columns, select row and column and table, header and footer எப்படி கிரியேட் பண்றதுன்னு, go to row, convert row, header and footer text பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த டேபிள் மூலமா நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறல ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃப்ரேம் எனக்கு ப்ரிவியூல வேணாம் அப்படின்னா ரிவ்யூ மோட்ல நம்ம ஒர்க் பண்ணிக்குவோம். அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா ரோ அண்ட் காலம். இப்போ நீங்க இந்த பாக்குற டேபிள்ல காலம் வந்து உங்களுக்கு ஈவனா இல்லாம இருக்கு. இந்த காலம் எல்லாம் ஒரே ஈவனா வரணும்னா நம்ம காலம் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த டேபிள டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல கொண்டு போனதுக்கு டவுன் ஏரோ தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி முடிச்சு அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்க. 3 காலம் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். டேபிள் மெனுல டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 காலமே ஒரே அளவு மாறிடும். சப்போஸ் இதுவே நம்ம ரோல் எப்படி பண்ணா நம்ம ரோ சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா அன்ஈவன் ரோ இருக்கு. எனக்கு இது எல்லாமே ஒரே ஈவனா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்றீங்க, அதுல டிஸ்ட்ரிபியூட் ரோ ஈவன்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்ணிக்கிற ரோ எல்லாமே ஒரு அளவுக்கு மாறிடும். இதுல செலக்ட் பண்ணோம்னா இந்த டாப் கார்னர் கொண்டு போனீங்கன்னா ஏரோ மாறி இருக்கிறது தெரியும், மவுஸ் பாயிண்ட் மாறி இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ண எல்லாம் செலக்ட் ஆகி ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஈவன் ரோ கொடுத்துறீங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி மாறிடும். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் கிரியேட் பண்ற பத்தி பார்ப்போம். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? இப்ப புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும் போது கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்ல இப்ப வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேபிள் மெனுல டேபிள் ஆப்ஷன்ஸ்ல டேபிள் செட்டப் கிளிக் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா டேபிள் டைம்ஸ் என்ற ஏரியாவில் உங்களுக்கு 6 அதாவது 6 ரோ இருக்கு, 4 காலம்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 காலம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹெடர் ரோஸ் அப்படின்ற ஏரியா, நீங்க ஹெடர் ரோ எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபுட்டர் ரோஸ் ஏரியாவில் ஃபுட்டர் ரோஸ் எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம ஹெடர் ரோஸ் ஒன்னு கிளிக் பண்றோம். ப்ரிவியூ செக் பாக்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு இங்க ப்ரிவியூ இங்க தெரியும் டிஸ்பிளேல. அது மாதிரி ஃபுட்டர் ரோ ஒன்னு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்க உங்களுக்கு ப்ரிவியூ தெரியும். ஓகே கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு ரெட் பாயிண்ட் நீங்க தெரியும் இல்லைங்களா, டெக்ஸ்ட் ஓவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஃப்ரேமை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் செல். ஹெட்டிங் சாம்பிள் நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். கீழே அதே மாதிரி மெர்ஜ் பண்ணிடுவோம். டெஸ்ட் அப்படி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹெடர் ஒன்னு ஃபுட்டர் ஒன்னு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஹெடர் ஃபுட்டர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ 2 பேஜ்ல டேபிள் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு தேவையான ஹெடர் அப்படியே வரணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும். நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை 2 பிரிச்சுக்குவோம். டெக்ஸ்ட் ஃப்ரேமை சின்னது பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்னது பண்ண ஃபுட்டர் கீழே வந்துருச்சு, ஹெடர் மேலே இந்த அவுட்புட் பட்டன் கிளிக் பண்றோம். ஜஸ்ட் இன்னொன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஹெடர் என்ன இருக்கோ அதே ஹெடர் வந்துச்சு, ஃபுட்டர் உங்களுக்கு வந்துச்சு. இதுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். நம்ம அடுத்தா பார்க்க போறது ஒரு ரோ, காலம், ஹெடரா இருக்கட்டும் ஃபுட்டரா எப்படி நம்ம செலக்ட் பண்றோங்கிற பத்தி பார்ப்போம். நீங்க இந்த டேபிள் டபுள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இங்க மவுஸ் பாயிண்ட் இந்த எண்டு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஏரோ வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லா செலக்ட் ஆகும். அதுவே டாப் கொண்டு போனீங்கன்னா டவுன் ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அங்க கிளிக் பண்ணீங்கன்னா காலம் செலக்ட் ஆகும். இந்த கார்னர் கொண்டு போனீங்கன்னா சிம்பிள் வந்து ஏரோ மாறி வரும் பாயிண்டர். ஜஸ்ட் அங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேபிளே செலக்ட் ஆகும். மெனுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேபிள் மெனு செலக்ட் செல் ரோ காலம் டேபிள் ஆர் ஹெடர் ரோ செலக்ட் பண்ணுமா, ஃபுட்டர் ரோ செலக்ட் பண்ணுமா, இல்ல பாடி ரோ செலக்ட் பண்ணுமா. இப்ப இதுல எது பாத்தீங்கன்னா இது ஹெடர் ரோ, இது ஃபுட்டர் ரோ. ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். மெனு செலக்ட் ஹெடர் ரோ. ஹெடர் ரோ மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிக்குது. அதுவே நம்ம டேபிள்ல செலக்ட் ஃபுட்டர் ரோஸ் கிளிக் பண்ணி ஃபுட்டர் ரோஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் மெனு பாடி ரோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ணலாம். நம்ம இப்ப மெனுல பண்றதை நம்ம இங்க நேரடியாகவும் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். சாம்பிள்ன்றது நம்ம இப்ப வந்து ஒரு ஹெடரா வச்சிருக்கோம். ஏன்னா ஹெடரா வேண்டியதுல நார்மல் அதுல ரோவா இருந்தாலே போதும் அப்படின்னா அது செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டேபிள் மெனுல கன்வெர்ட் ரோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாடின்னு இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பாடி டெக்ஸ்டா மாறிடும். அதே மாதிரி ஃபுட் செலக்ட் பண்ணிக்கிறோம். டேபிள் மெனுல கன்வெர்ட் ரோல 2 பாடின்னு. இப்ப நம்ம இதை சின்னது பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, நம்ம அப்படியே ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிச்சு. அந்த ஃப்ரேம்ல பாருங்க சாம்பிள் மாதிரி நம்ம இங்க ஃபுட்டர் வந்து கிரியேட்டே ஆகல. ஸ்டேஷனரிக்கு அடுத்து டிராவல்னு இங்க கண்டினியூஷன் வந்துருச்சு. இப்ப கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணா டிராவலிங் வந்துருச்சு. சரிங்களா, இப்ப திரும்ப எனக்கு மாத்தி கன்வெர்ட் பண்ணிட்டேன். நார்மல் ரோவா கன்வெர்ட் பண்ணது ஹெடராவே வரணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே போல செலக்ட் பண்ணிக்கிட்டு டேபிள் மெனுல
கன்வெர்ட் ரோல டூ ஹெட்டர்னு செலக்ட் பண்ணிருங்க. அதே போல டவுன்ல எனக்கு ஃபுட் ரூம் கண்டிப்பா வரும், நான் மாத்தி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்ல. செலக்ட் பண்ணீங்க டேபிள் மெனுல கன்வெர்ட் ரோல டூ ஃபுட்டர். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்ப அது தெரியுங்களா, ஹெட்டர் இருக்கு ஃபுட்டர் இருக்கு. கண்டினியூஷன் நம்ம அடுத்த ஃப்ரேம் கொண்டு வரோம் பாருங்க, அதுக்கும் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்துரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது கோ டு ரோ. டேபிள் மெனுல கோ டு ரோ கிளிக் பண்றீங்க. அதுல வந்து பாடிக்கு போகணுமா ஃபுட்டருக்கு போமான்னு நம்ம இங்க மெசேஜ் கொடுத்துக்கலாம். எனக்கு பாடியில தேர்ட் ரோக்கு போகணும்னு கொடுத்தீங்கன்னா தேர்ட் ரோக்கு உங்களுக்கு போயிடும்.